அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் உளவியல் மருந்து அப்படின்ற தலைப்புல அல்லாஹ்வுடைய உதவியால பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அதுல அன்னைக்கு ஒரு தம்பி சொல்றாரு, அண்ணே இங்க நிறைய இந்த ஸ்டேட்டஸ் பைத்தியங்களா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. என்னடா அது அப்படின்னு கேட்டா, இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதுலலாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, டெய்லி வைக்கிறது, அது ஒரு நாளைக்கு 10 15 வைக்கிறது. அண்ணே ஒரு பைத்தியம் முத்தி போய் நான் ஸ்டேட்டஸ் வச்சேன், நீ ஏன் அதை பார்க்கல, அல்ல பார்த்துட்டு ஏன் நீ லைக் போடல என்கிட்ட கோச்சுக்கிறான். இந்த மாதிரி முத்தின கேஸுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியால அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அதை நம்ம போஸ்டா போடுறோம். எப்பயாவது ஒரு தருணங்கள் நண்பர்களோடு இருக்கக்கூடியதை எடுத்து போடுறோம் அப்படின்னா அது மென்டல் கிடையாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜோக் அடிக்கிறா, நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது முத்தி போன கேஸ், மென்டல், ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். அதே போலதான் இந்த ஸ்டேட்டஸ், ஏதாவது ஒரு தருணங்கள் நம்ம வைக்கிறோம், நம்முடைய கவலைகளையோ மகிழ்ச்சியோ எப்பயாவது ஒரு தடவை வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அதுவும் மன நோய்கள்ல ஒண்ணு. ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதை 4 பேர் பார்க்கணும், பார்த்து கேட்காட்டி அன்னைக்கு தூக்கம் வராது, ஏன் பார்த்துட்டு கேட்கல அல்லது ஏன் பார்க்கல, இப்படின்ற மாதிரியான நவீன பைத்தியங்கள் இந்த ஸ்டேட்டஸ் இதன் மூலமாக உருவாகி கொண்டிருக்கின்றது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லதீனஹும் அனில் லாஹ்வி முரிலூன், அவர்கள் வீணான விஷயங்களை புறக்கணிப்பார்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சில மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம பகிர்ந்து கொள்வது அல்லது சோகங்களை பகிர்ந்து கொள்றது தப்பு கிடையாது. அதுக்குன்னே ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை போய் தேடி சோகமான பாடல்கள் அல்ல சோகமான விஷயங்கள்லாம் போட்டு இவர் அப்படி ஃபீலிங்கை கொட்டுறாராம். அவனுக்கு இருக்கிற நேரத்துல அவனுடைய வேலையை பாக்குறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. இதுல வேற இவங்களுக்கு பார்த்து ஆறுது சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மன ரீதியான நோய்கள் புதிதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்களை விடுபட்டு நம்முடைய கஷ்டங்களை அடுத்தவங்கள்ட்ட நம்ம நண்பர்கள்ட்ட சொல்றது தப்பு கிடையாது, சொல்லலாம். அதை விட பெட்டர் என்ன அப்படின்னா, படைத்த ரப்பல் ஆலமீன் இடத்துல நம்முடைய மகிழ்ச்சியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், கஷ்டமா இருந்தா எல்லாம் எனக்கு என்னோட கஷ்டத்தை நீக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது போன்ற அந்த காரியங்கள் எது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்யறோம், உண்மையான விஷயத்தை தொடர்ச்சியா செய்யறோம்னா அது தப்பு கிடையாது. அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அது உள்ளம் சார்ந்த பிரச்சனை. அப்ப இது மாதிரி புது புது பைத்தியங்கள், ஸ்டேட்டஸ் பைத்தியம் அல்லது வேற மாதிரியான ரீல்ஸ் அனுப்பி விட்டுட்டு ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழப்பத்த ஆட்களுடைய வேலைகளை புறக்கணித்து முஸ்லிம்னா பயனுள்ள காரியங்களை நாமும் செய்ய வேண்டும், அடுத்தவருக்கும் பகிர வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நன்மையான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை கழிப்போம். அல்லாஹ் அதற்கான அந்த அறிவையும் தெளிவை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.